சிற்றம்பலம். இப்போ அப்பாவை பார்த்துட்டோம். அப்பாவுக்கு நேர ஆப்போசிட்ல வந்து அம்மா மீனாட்சி அம்மா உட்காந்துருப்பாங்க உள்ள. இந்த உள்ள குகை வந்து இது உள்ள பார்த்தோம்னா அம்மா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அம்மாவை நோக்கி வந்து ஜபம் செய்திருக்காரு ஒரு சித்தர். அப்பாவும் அம்மாவையும் சித்தரையும் இங்கேயும் ஜபம் பண்ணி அவர் வந்து வரவாங்கின இடம் இது. இதுலயும் நம்ம கையாண்ட முறை அம்மாவை வாங்கி அம்மா கிட்ட வந்து நம்ம சக்திப்பட்டு அந்த உணர்ந்த இடம் இது. இதை லைவாவே நம்ம பார்க்கலாம். லைவாவே போவோம் வாங்க. கமான் வரும் பார்த்து வாங்க. வயிற்றுல வந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்து தெரிய விட்டுட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஓம் நமச்சிவாய். இப்படியே உள்ள வாங்க. அப்படியே லைவா 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 வந்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே உட்காந்து வாங்க உள்ள. அப்படியே வாங்க. ஓம் நமச்சிவாய். பார்த்தா தெரியும். இது வந்து லைவாவே வந்து இந்த குகை வந்து லைவாவே இந்த இடத்துல வந்து அம்மா மீனாட்சி அம்மனை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. இங்க இந்த குகைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் உங்க அந்த இதுக்கும் லிங்க் இருக்கு. இந்த இடத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட சிலை வைத்து இப்போ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னுக்கு தவம் புரிஞ்சிருக்காங்க. அந்த தவம் பண்ண இடத்த வந்து நாங்க இப்போ லைவாவே நான் காமிக்கிறேன் பாருங்க. பார்க்க முடியும். இந்த இடம் வந்து பீடமாவே அமைஞ்சிருக்கும். இதில் வந்து பொருட்கள் வச்சுருப்பாங்க. இந்த அம்மாவோட பொருட்கள் வச்சுருப்பாங்க. சித்தர் வந்து வழிபட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல உட்காந்து தான் அவங்க வந்து இது திட்டுமாக இருக்குங்க இல்லையா, மேலே வந்து தவம் பண்ண இடம். இந்த இடம் பார்த்துக்கலாம். ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிருக்காரு. இந்த இடத்துலையும் பல நாள் நம்ம உட்காந்து தவம் பண்ணியிருக்கோம். பண்ணி இவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு வரத்தை வந்து அம்மாட்ட நம்ம வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக பக்கத்தில் அப்பா இருப்பார். பார்க்கலாம். லைவாகவே பார்க்கலாம். பக்கத்தில் வந்து அப்பா இருக்கார். அப்பா பக்கத்தில் வந்து அம்மா இருக்காங்க. பார்த்துக்கலாம்.